எங்கே போகுதுன்னு கூட தெரியலையே இந்த பாதை. ஆஹா, நிறுத்திட்டான். நிறுத்தினா நாளைக்கு ஆகாது வண்டி. அப்பா, ஐயோ, அவா அரை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா. நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ட்ரோன் ஷாட்ஸ் கொடுத்து. ஆக்சுவலாக இவங்களை மீட் பண்ணதுனால இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு குட்டி வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கான். அப்படியே இந்த ஆஃப் ரோட்லேயே போனீங்கன்னா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம பின்னாடி இருந்த அந்த வாட்டர் ஃபால் போகலான்னு தான் பிளான் ஃபஸ்ட்டு. பட் அதை விட இது நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க கேமராமேன்ஸ் சொன்னாங்க. அதனால் இதை போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதை பார்த்துட்டு எப்படியும் நம்ம பிளான் பண்ண வாட்டர் ஃபால் வந்து நம்ம போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அதை டச் பண்ண தான் போகிறோன்றதுனால ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் போகும்போது அதையும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் டு ஆர் எஸ்டர்டே ஸ்டே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். வில்லேஜ் ஏதோ இருக்குது இந்த பக்கம். நிறைய பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் சிக்மங்களூர் போனப்போ கூட ஒரு மாதிரி ரஷ் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வாட்டி அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டைம் நிறைய இருக்குது. நம்ம போகணுன்ற இடத்துக்கும் போக முடியுது. குட் குட், தட்ஸ் வாட் வி வாண்ட். இந்த வாட்டர் ஃபால் எங்கன்னு தான் தெரியல, பார்ப்போம். ரோட்லேயே தெரியும்னு சொன்னாங்க. வாவ், அங்கே வர தண்ணி ஃப்ளோ இங்கே வருது பாருங்கள். இதோட சோர்ஸ் தான் இந்த மலைங்க தான் போல இதோட சோர்ஸ். நம்ம கீழேருந்து பார்த்துட்டு வந்த எல்லா வாட்டர் ஃப்ளோவும் அந்த சோர்ஸ் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நைஸ். அங்கங்கே ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க இந்த கெனாலுக்கு. ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க, அந்த பக்கம் போய் அந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. பட் ஜனங்கள்லாம் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், யாரும் போகாமல். இங்கே ஏதோ ஒரு பாதை போகுது, எதுக்கு அது? பவர் கெனால். இதுக்கு பேர் வந்து பவர் கெனால்னு போட்டிருக்கு. 4 Bay டேம். ஃபோர் பே டேம் சும்மா இங்கே பார்த்துட்டு அப்படி போகலாம், நல்லாயிருக்கும். ஆஹா, கல் கட்டி மூடி இருக்காங்க. தண்ணி வராதா? ஓவர்ஃப்ளோ ஆகி வந்தால் தான் வரும் போல் தண்ணி. ஓ, 4 Bay டேம் போகலாம். அந்த கெனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஃபோர் பே டேம் அங்கே பார்த்தோம்ல, அந்த வியூ இது வரைக்கும் பாருங்கள். அந்த வியூ தனியாக டேம் வியூ. ஃபுல்லாக நிரம்பி ஒளிஞ்சா செமையாக இருக்கும் போல் டேம். வாவ் 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 வாவ், அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது, நல்லதாக போச்சு. ஆஹா, சூப்பர். நினச்சே பார்க்கல இந்த மாதிரி இடம் இருக்குன்னே தெரியலங்க. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது, நல்லதாக போச்சு. இதுக்கு தான் 2 வீலர் இருக்கணுன்றது. ரைடர்ஸ் ஃபீல் ப்ரவுட். திஸ் இஸ் கால்டு 4 Bay டேம். FOREBAY, 4 Bay டேம். இதுக்கப்புறம் எங்கள் ரூட்டே இல்லையே, அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகிறது? இந்த ரோட்டில் அவங்க சொன்ன வாட்டர் ஃபால்ஸே வரல. பட் இந்த டேமை பார்த்துட்டோம் அன்எக்ஸ்பெக்டடாக. ஆனால் இதுக்கப்புறம் போனால் அந்த டேமு இந்த மேப்பில் காட்டுற மாதிரி அந்த டேமை சுற்றி அந்த ரோடு போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுற்றுறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் போயிட்டு அங்கே ஒரு ரைட் ஒன்று போச்சு, அந்த இடத்துல வாட்டர் ஃபால் போகுமான்றது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வில் கோ. அந்த கெனால் வியூ இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது.
சே ஒஸ்ட்டுங்க. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டோம், இந்த லோக்கல் ஆள்கிட்ட. பார்த்தா நாங்கள் இப்போ போன ரூட்டில் தான் அந்த வாட்டர் ஃபால் இருக்கோம். இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் போகணுமா உள்ளே. சே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே தைரியமாக போயிருந்தா வந்துட்டு இருக்கோம் போல். அனாவசியமாக வெளியே வந்துட்டோம். அந்த டேமுக்கு மேலே எஸ்கர்ஷன் வந்திருக்காங்க ஸ்கூல் பசங்க. அவங்க நினச்சிருப்பாங்க யாரா இவங்க காலையிலேருந்து, ஏன்னா நாங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் அவங்க பஸ் அங்கே வருது. அவங்க நினச்சிருப்பாங்க யாரா இவங்க எங்கே போனாலும் இவங்க தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஓட்டுறது ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக, வண்டி ஸ்கிட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஸோ மச் ஃபன். இங்கே வரைக்கும் வந்தோம். இதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் திருப்பி போனோம். கேட்ஸ். அதிகமான தண்ணிலாம் இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க போல், டேம்லேருந்து வர அதிகமான தண்ணி. அவ்வளோ பெரிய பிளேஸு, கேட்ஸு. ஆஹா, ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கே பார்க்குறதுக்கு. ஏய், வேர் இஸ் த வாட்டர் ஃபால்? ஐயோ, பெரிய ஏமாற்றம், பெரிய பெரிய ஏமாற்றம். இங்கே வாட்டர் ஃபால்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. தண்ணி சவுண்டு கூட வரமாட்டேந்தீங்க. ஐயோ 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 ஐயோ, பெரிய வேலை பார்த்து விட்டாருங்க அவர் தான் இன்னைக்கு. இருக்கோம், நேராக போங்க இருக்கோம் அப்படின்னாரு. சரி, ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவருமே சொல்கிறாருன்னு நாங்கள் நம்பி வந்தா அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். வேறு வழியில் நாங்கள் பிளான் பண்ண வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக வேண்டியது தான். பார்ப்போம். டேமோட பிரிட்ஜ் மேலே போனோம்ல, அந்த பிரிட்ஜிலேருந்து நேராக போனால் கூட வாட்டர் ஃபால்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த புஷ்பா பிரிட்ஜிலேருந்து வர இடத்துலையும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் இன்டர்செக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க இந்த இப்படி வந்திருக்கிறதுனால இவங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை சொல்கிறாங்க, நம்ம அப்படி வந்ததுனால அவங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை சொல்கிறாங்க. ஓகே, அப்படி தான் இருக்கலாம், மேபி, தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது மொக்கையாயிடும். பட் அது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோட் ட்ரைல் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. அட்வென்ச்சர் பைக் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஹைவேலேயே ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இப்போ ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சு செஞ்சாச்சு வண்டியை பக்காவாக. பஞ்சர் எதுவும் ஆகலை, நல்ல வேலை. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் ரோடு வண்டிக்கு ஆஃப் ரோட் தீனி போட்டாச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த தாத்தா ஹெல்ப் பண்ணார். தேங்க்ஸ் தாத்தா. இப்போ தான் எனக்கு ஃபுல் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகுது. ஏன்னா ஒரு 2 வீலர் வச்சுட்டு நம்ம வந்து ரெகுலர் ஸ்பாட்ஸை பார்க்காம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பார்க்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வி கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறதுனால. இங்கே ஒரு ட்ரைல் இருக்குது. ஆஃப் ரோட் இந்த இடத்துல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் வந்து 200% ஆக போகுது. ஏன்னா பர்ஃபெக்டான ஆஃப் ரோடில் இப்போ நம்ம போக போகிறோம். ஏன்னா நாளைக்கு குடிசாவில் வந்து நம்மளை அலோவ் பண்ண போகிறது கிடையாது ஆஃப் ரோடிங். அட்லீஸ்ட் நம்ம இங்கே வந்து அந்த ஆசையை தீர்த்துக்கலாம். ஏமா, வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏரியா இருக்கும், கீழே போனால் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஐயோ, ஒரு மாதிரி திகிலாக இருக்குது. இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கனால பெனிஃபிட். அகெயின் ஒரு பெனிஃபிட். ஸோ மச் ஃபன். ஏபிஎஸ் ஆஃப் பண்ணால் போயிட்டே இருக்குங்க வண்டி, எங்கே வேணால் போகுது. ஆஹா, சூப்பர் ஸ்ட்ரெச்சு. அதுதான் அந்த மொமெண்டம் மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருந்தா அல்டிமேட். இங்கே நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியல. வந்துட்டான் நம்ம பையனும். கரீலா கொஞ்சம் கஷ்டப்படுது. நம்ம பையன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறான்.
நிறுத்திட்டான். நிறுத்தினா வேலைக்கு ஆகாது வண்டி. ஐயோ, இங்கே பாருங்க மேப்பில் நம்ம காரு தனியாக காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு நம்ம பையனுக்கு? இவன் வந்து பாடியை தூக்கிடுறான். அது நம்ம பாடி வெயிட்டை வந்து அப்படியே டயருக்கு கொடுக்கணும், அப்போ தான் அது கிரிப்பாக வந்து மூவ் ஆகும். ஜருகு ஒன்று உண்டு. Easy, 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 easy. ஆமா, ஃபுல் கிரேசி. எவ்வளோ தூரம் அது போகுதுன்னு தெரியல இடம். நம்மக்கிட்ட பஞ்சர் கிட்டு கூட இல்லை, பஞ்சர் ஆச்சுன்னா கடவுளே. அவந்தில் எனக்கு தெரிஞ்சு ஏர் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வண்டியில். என்ன வீடு இருக்குது, இறங்கி வேறு ஏதாவது ஊருக்கு வந்துட்டோமா? மலை ஏறி. ஆஹா, இதெல்லாம் தோட்டம்டா. இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களுக்காக இந்த ரிஸ்க், இந்த அட்டெம்ப்ட். ஓகே, அப்படியே போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரையலோட எண்டிங்கில் வீடு தான் வருது, ஒரு ஊரே இருக்குது. இங்கேயும் வாழ்கிறாங்க பாருங்கள் எல்லோரும். இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் இங்கே ஜனங்க வாழ்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வாதாரம், என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே தெரியலையே. நம்ம வந்து ட்ரையில் இவ்வளோ மோசமாக இருக்குது. இவங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நடந்து தான் வருவாங்க போல். வீட்டுக்கு மேலேயே பூசணிக்காலாம் வளர்க்குறாங்க. இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு தெரியல. வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. கோழி எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அங்கே மரத்துக்கு கீழே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்காரங்க தான் நினைக்கிறேன். ஆடு மாடு மேய்ச்சிட்டு அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோலார் லைட்டில் தான் ஸ்ட்ரீட் லைட்டே எரியுது. இங்கே பாருங்கள், சோலார் லைட்டு. கரண்ட்டு கூட ஃபோன் சார்ஜிங் வச்சுருக்காங்க பாருங்கள் சோலார் லைட்டில். இந்த டப்பாக்குள்ளே ஃபோன் சார்ஜ் வச்சுருக்கு. உலகத்துக்கு ஒதுக்குப்புறமாக எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இவங்க தான் அது. உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த ஆடு மாடு மேய்க்கிறது, இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட வாழ்வாதாரம்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இவ்வளோ தூரம் வந்து அட்லீஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ட்ரையல் மட்டும் ஆசம். இங்கே பாருங்கள், மிளகா செடி, தக்காளி செடி, இவங்களே வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளைவிச்சு சாப்பிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா. யாருமே எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க நிம்மதியாக. ஹாப்பி லைஃப். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பெரிய ஆசைகளும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் அந்த மணியோட நீடும் இருக்காது. அவ்வளோதான், இதான் எண்டு. நம்ம இவ்வளோ தூரம் வந்த ட்ரையலுக்கு இதான் எண்டு. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பாதையை மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எந்த லேட்டும் பண்ணாமல் கிளம்பிட வேண்டியதான். பிகாஸ் நம்மளுக்கும் டைம் ஆகுது. நம்ம போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. திருப்பியும் போட்டோம் வண்டியை. கிளச் பட்டுக்கோக்கு ஃபுல்லாக பிரேக் பட்டுக்கோ. ரைட் சைடு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது பையனுக்கு. ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப டஃப். அந்த ஸ்டீப் பாருங்கள், நாங்கள் ஏறி போன ஸ்டீப் அங்கே அந்த இடத்துல ரொம்ப டஃப்பான பார்ட். வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். அந்த வில்லேஜுக்கு நேம் இருக்கா இல்லை என்ன எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு நல்ல நம்ம ரீல்ஸில் பார்த்து நம்மளால் முடியாது அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு. பட் எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும்ல, நம்ம வந்து ஊருக்கு தனியாக போயிடணும். நல்லா அனுபவிக்கிறவங்களுக்கு, லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த நினைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்பை வந்து இன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி யார் வாழ்கிறாங்கன்றது, உலகத்தில் இருக்காங்கன்றதும் தெரிஞ்சிச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் விழுந்திருந்தா முடிஞ்சிருக்கேன், க்ளவுஸ் கூட போடல.
ஃபார் அ ஸ்விட்ச். யஷ்வந்த் பைக் எனக்கு, என் பைக் யஷ்வந்த்துக்கு. பையன் வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போட்டிருக்கான். அது நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் வண்டிக்கு நான் போடலான்னு நினச்சேன், பட் ஃபஸ்ட்டு ராவாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கும் இது நல்லா ஓகே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு அந்த ரைசர்ஸ் போடாமே நல்லா தான் இருக்குது. கம்ஃபர்ட். பெஸ்ட் ஆஃப் ரோட் ட்ரைல். இந்த 6 நாள் ட்ரிப்புக்கு வேறு எங்கேயுமே ஆஃப் ரோடு எனக்கு வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, இது போதும். ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் போயிட்டு சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்களா அந்த டேமோட அந்த ரூட்டில் தான் நம்ம வந்தோம், அந்த பக்கம் புஷ்பா பிரிட்ஜ் போகிற ரூட்டு. ஸோ அந்த தாத்தா சொன்னது வந்து அவர் பெர்ஸ்பெக்டிவில் டேமோட லெஃப்ட் சைடு ரூட்டு. ஆனால் நம்ம பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஆல்ரெடி அந்த ரூட்டில் தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேமுக்கு அந்த பக்கம் ரோட்டில் நம்ம போயிருக்கோம். ஸோ இது இருக்குது பாருங்கள் டேமு. செடிக்கு இந்த பக்கம் டேம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போனது டேமுக்கு ரைட் சைடு ரூட்டு. ஸோ அவர் சொன்னது டேம் ரூட்டு தான், டேம் ஒட்டி தான் போனோம், கரெக்டு தான் அப்படின்னாரு. நம்ம நினச்சோம் அந்த ரைட் சைடு ரூட். இப்போ தேவையில்லாமல் அங்கே போயிட்டு, தேவையில்லாமல் இல்லை, அங்கே போனதுனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த தாத்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம திருப்பி புஷ்பா பிரிட்ஜ் போய் தான் அந்த வாட்டர் ஃபால் போகணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த லூப்லேயே போயிடலாம். நம்ம இப்போ இப்படி போயிட்டு அங்கே வாட்டர் ஃபால் கலக்கிறதும் ஒன்று தான், புஷ்பா பிரிட்ஜிலேருந்து போயிட்டு அந்த இந்த சைடு போயிட்டு வாட்டர் ஃபால் ஜாயின் ஆகிறதும் ஒன்று தான். அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரியாமல் போயிடுச்சு. இத்தனை ரவுண்ட் அடித்த பிறகு தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியுது. வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்புறம் ரூம், அதாவது நம்ம நைட்டு நாளைக்கு போக போகிற இடத்தோட ரூம் ஸ்டேக்கு போயிட்டு அங்கே ரூமை காட்டி வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். வந்துட்டோம் பொல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்க பாருங்கள். அண்டர் ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பொல்லூர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே தான் கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியது தான் இந்த லெஃப்ட் சைடில். ஃபேமிலி, சில்ட்ரன், விமன், பெரியவங்க எல்லாருக்கும் ஓகே, சேஃபஸ்ட் பிளேஸ் டு என்ஜாய், ஹேவ் எ குட் டைம். என்ட்ரி டிக்கெட்டோட ப்ரைஸஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷேர் பண்ணி விடுங்க, யாராவது போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் நடக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே கேட்டுக்கிட்டோம் ரொம்ப தூரம் நடக்கணுமா இல்லை கம்மி தானா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும்னா சரி எதுக்கு அப்படின்னு கிளம்பிடலான்னு பார்த்தோம். பட் 400 மீட்டர்ஸ் இஸ் ஃபைன். அதனால் வந்துட்டோம். பையனுக்கு ஆல்ரெடி கதை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் இவன் தாக்கு பிடிச்சதே வந்து கிரேட். எப்போதான் ரூமுக்கு போய் தூங்குவோன்னு கேட்டுகிட்டே இருக்கான். இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். கிட்ட போய் அது எப்படி இருக்குன்றது காட்டுறேன். வந்துச்சு அதுக்குள்ளே. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட வாக் இல்லை. நல்ல வேலை. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்குது. சும்மா பிளெயின் வாக் தான் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஃபால்ஸ் வியூ. கேம்பிங்க்கு ஜனங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறது குறையே இல்லை இந்த ஊரில். காரில் வராங்க, பாத்திரம்லாம் எடுத்துன்னு வராங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அப்படியே ஃபேமிலியோட குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்ட்றாங்க. ஒன்றும் இல்லை, ஃபால்ஸு சின்ன ஃப்ளோ தான். சூப்பராக ஸ்விம் பண்ணுறாங்க எல்லோரும். இதை பார்த்தா நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது போயிட்டு குளிக்கணும்னு. பட் இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு அதை ஒரு ஓரமாக சேவ் பண்ணி குளிக்கிற அளவுக்கு இப்போது தெம்பு கிடையாது. ஏன்னா நம்ம போய் திருப்பி வந்து கிளம்பணும் வர ரூமுக்கு. ஆனால் ஆசையாக இருக்குது. ரொம்ப பியூராக இருக்குது வாட்டர். கீழே பாருங்கள், கல்லுலாம் அப்படியே விசிபிளாக தெரியுது, அடியில் இருக்கிற கல். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு 6 ஃபீட் மனுஷன், அதான் நம்ம அளவுக்கு நிற்கிற அளவுக்கு ஆழம் இருக்குது. குதிச்சு விளாடலாம் போல் ஜாலியாக. இது வந்து பிரிட்ஜு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. இங்கே வந்து பெருசாக ஆழமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி தான். கீழே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி. அவ்வளோதான். அங்கெல்லாம் உட்காந்து சும்மா கேம்பிங் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. கிளம்பிடலாம். இதோட டைம் 3 ஆகிடுச்சு. கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 hour நம்ம ஓல்டு ரூம் பேக் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம நியூ ரூமுக்கு போகணும். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா ஐ வில் ஸ்டார்ட். இல்லைனா வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டென் கேம்பிங், அதாவது இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ரூமுக்கு போயிட்டு மிச்சத்தை பேசுவோம். கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் ஃபுல் டே சைன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3,000 கிடச்சிருப்போன்னு நினைக்கிறேன். ஹில் ஸ்டேஷனால் ₹1 அதிகம் போல். நார்மலாக 108 தான் ஆந்திராவில்.
காடு ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுதான் அது. சும்மா அவங்க ப்ராப்பர்ட்டிலே இவங்க டென்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பெருசாக சூப்பராக வைபாக வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக காமனர்ஸ் கூட. நம்ம தூக்கணும் தான் சீக்கிரம். காலையில் 2 மணிக்கு எழுந்திக்கணுமா அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு தூங்கிட வேண்டியது தான். லைட்டாக ஏதாவது அவங்க கொடுக்குறது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடம் எப்படி இருக்குது, என்ன வைப் நடக்குதுன்றது பார்ப்போம். வந்துட்டோம் டென்ட் கேம்பிங். எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். குளிர் பயங்கரமாக இருக்குது. 12 டிகிரிஸ் இருக்குது குளிர். ஃபுல்லாக டென்ட்ஸ் தான். நம்ம நினச்சா கூட டென்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், பிளேஸே சும்மா வைபாக இருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கி ஃபுல்லாகலை. நாளைக்கு எங்கள் லக்கு நல்லா இருந்தால் கூட்டம் வராதுன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்கிறபடி பார்த்தா கூட்டம் இருக்காது, பட் பார்ப்போம். நைட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த இடம். சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெமிசஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃப். பட் வெளியில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல். அதாவது கொஞ்சம் டேஞ்சர் தான், பிகாஸ் நம்ம இன் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து டென்ட் கேம்பெயின், அதாவது நம்ம ஓன் டென்ட்ஸில் கூட வந்து கேம்பெயின் பண்ணலாம். பட் இவங்க கொடுக்குற அதுக்கும் நம்ம பே பண்ணி தான் பண்ணணும். அது ஒரு ஏன்னா இடம் இவங்களது இல்லை, அதனால். பட் ஓவரால் ஓகே. ஃபுட்டோடு சேர்த்து 1000 சார்ஜ் பண்ண நினைக்கிறேன். இன்னும் ரேட்டை பற்றி கன்ஃபார்மாக தெரியல. ஜீப்புமே இவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே தான். பட் ரெஸ்ட் ரூம் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப சீப் மெயின்டெனன்ஸாக தான் இருக்குது. வாட்டர் வரல, சொல்லி 1 hour ஆகுது. மற்றபடி இடம் வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். டெக்கத்லான் டென்ட்ஸ் ஒரு 20 டென்ட்டு போட்டு சம்பாதிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சீப். பட் இங்கே இந்த மாரேடுமல்லி, அதாவது இந்த குடிசாவுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் நியரஸ்ட்டு அண்ட் இதுதான் ஃபேமஸும் கூட. பட் இந்தளவுக்கு இருந்துமே இவங்க மெயின்டெனன்ஸ் ஏன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அந்த ஃபுட்டு, அவங்க போடுற கேம்ப் ஃபயர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வரைக்கும் பார்த்தா வேறு ஆப்ஷன் இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. சி சாதா பாட்டில் எடுத்துருந்து கொடுத்தாங்க. அந்த டெம்பரேச்சரில் அப்படியே இதுவும் சில்லுன்னு ஆகுது பாருங்கள். குடிக்க முடியல, ஹேண்ட் வாஷ் பண்ண முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சரியான கிளைமேட். கேம்ப் ஃபயர் கிட்டேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes அப்படி போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதுக்குள்ளே இவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட். சடன் ட்ராப். சூடாக பிரியாணி சாப்பிட்டோம். ஃபைன், அது போதும் அந்த சூடு. இன்றைக்கி vlog இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி vlog ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.